இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களே, இந்த பலி மூலமாக உங்களது இல்லம் வருவதை நினைத்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை நோக்கி இந்த பலிதனை நாம் ஏறெடுக்க போகிறோம். இது நன்றியின் பலி. ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட சகல ஆசீருக்கும் நாம் நன்றிகளை ஏறெடுக்கின்ற பலியாகும். அத்தோடு இன்று யாரெல்லாம் உங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை நினைத்து கொண்டாடுகிறீர்களோ உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து இந்த பலி மூலமாக ஆண்டவரது கிருபை நிறைவாக பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தோடு உங்களது வேண்டுதல்கள், விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு ஏறெடுத்து இந்த பலி மூலமாக அவரது கிருபை மூலம் நீங்கள் வேண்டுகின்ற காரியங்களை நிறைவாக பெற்றுக் கொள்ளுங்கள். வாருங்கள், ஆண்டவரது கல்வாரி பலியிலே நாம் அத்தனை பேர் ஒன்றாக இணைந்து கொள்ளலாம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்களை ஆசீர்வதித்து வாழுவதற்கு அழைத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து இன்றைய நாள் பூராக எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வணிகம் செய்வோம், பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களை சற்று கேளுங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லாமல், ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம், இன்னென்ன செய்வோம் என்று சொல்லுவதே முறை. இப்பொழுதோ நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்ளுகிறீர்கள். இது போன்ற பெருமை எல்லாம் தீமையானது. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே உயர்ந்தோரே, செல்வர்களே ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன், என்னை வளைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவரோ தம் செல்வத்து பெருமையை குறித்து பெருமையாக பேசுகின்றார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உண்மையில் தம்மை தாமே மீட்டுக்கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத் தொகை மிக பெரிது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா?
ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏனெனில் அறிவெளிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காணுகிறோம் என்றோம். அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. Hallelujah, 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 hallelujah. விண்ணோடும் மண்ணோடும் வாழும் எந்தன் தெய்வமே, என்னோடும் வாழ்வோடும் என்றும் சேர்ந்து வாழுமே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்க சர்ச்சில் ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற பசங்க, அவங்க போன மாதத்துல தான் இந்த ரெக்கன்சிலியேஷன், பாவ மன்னிப்பு அது பண்ணி முடிச்சாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1 month கேப். இந்த 1 month கேப்புக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் வகுப்பு. அந்த வகுப்புக்கு எல்லா பசங்களும் வந்து கொண்டு இருக்கிற வேளையில ஒரு பையன்கிட்ட கேட்டேன், சரி இந்த 1 மாத காலத்துல, அதாவது உன்னுடைய முதலாவது பாவ சங்கீர்த்தனம் அது நீ பண்ணதுக்கு அப்புறமா இந்த 1 மாத காலத்துல did you make any mistake or did you do any sin அப்படின்னு கேட்டேன். அதாவது நீ ஏதாவது தப்பு பண்ணியா, ஏதாவது பாவம் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் கொடுத்த பதில், நான் பாவம் பண்ணல, ஆனா தப்பு பண்ணி இருக்கிறேன். அவன் சொன்ன வார்த்தைகள் என்னை யோசிக்க வச்சுது. அதாவது நாம தப்பு பண்றப்போ பாவம் பண்றோமா அப்படின்னா அதற்கான பதில இன்னைக்கு யாக்கோபு 4வது அதிகாரத்துல நமக்கு சொல்றாரு. நாம தப்பு பண்றப்போ பாவம் பண்ணல, மாறாக நாம நல்ல காரியம் செய்ய இருந்தும் கூட, நல்ல காரியம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட அதை நாம பண்ணாது போவமாக இருந்தால் அதுதான் பாவம். இப்போ தப்புக்கள் வாழ்க்கையில நாம பண்ணிக்கிறது உண்டு. அப்படி நாம தப்புக்கள் பண்ணுகிற வேளையில அது தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிகிற தருணத்துல அதற்காக மனசு வருந்தி நாம மன்னிப்பு கேட்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது பாவமாகும். அதாவது நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு, நன்மை செய்யக்கூடிய தருணத்துல நம்ம நன்மை செய்யாம விலகி போறோமே, நாம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்து அந்த தப்பை நாம மறைச்சிட்டு போறோமே, அது பாவமாகும். ஆகவே நாம என்ன பண்ணிக்கணும், நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற வேளையில நன்மைகள் செய்யணும். அதே போல நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ற வேளையில நாம் உடனடியாக மன்னிப்பு கோரணும். அப்படி மன்னிப்பு கோருவமாக இருந்தா அங்கே நாம பாவம் பண்ணாமல் இருக்கிறோம். ஆகவே இதுவரை காலத்திலையும் நாம தெரிந்தும் தெரியாமலும் பண்ணி இருக்கக்கூடிய தப்புகள் இவற்றை எல்லாம் நினைச்சு நாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அப்படி மன்னிப்பு கேட்போமாக இருந்தால் அந்த காரியம் ஒருபோதும் பாவம் அப்படி என்கின்ற கேட்டகரிக்குள்ள வந்துடாது. ஆகவே அன்பின் உள்ளங்களே, ஒரு வேளையில சில காரியங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம்.
இது பாவமா இல்லையா அப்படின்னு தெரியாம இருக்கலாம். அப்படி தெரியாத காரியங்களையும் இன்னைக்கு இந்த தருணத்திலே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இதுவரை காலமும் நான் தெரிந்தும் தெரியாமலும் சில காரியங்கள் எனக்கு தெரியவே தெரியாது, அது தப்பா அது பாவமா எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குது. அவற்றை எல்லாம் கூட இப்போ நான் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பீர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களது தப்புக்களை பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுவாரு. நீங்க எப்போ ஆலயத்துக்கு போறீங்களோ அப்போ குருவிடம் நல்லதொரு பாவ அறிக்கை செய்து விடுங்கள். உங்களுக்கு ஆண்டவரது மன்னிப்பு நிறைவாக தரப்பட நீங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற நிலையிலும் பார்க்க மகிழ்வின் ஆசீர்வாதம் சிகரங்களை உயரங்களாக கொள்ளுங்கள். ஆமென். எங்களின் இதய ஆண்டவரே, அனைத்துலகும் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவு மனிதொடைப்பின் பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறி உழைவன் என்றென்று வாழ்த்து வருவாராக. மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகும் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். உழைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாடு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை, இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்முடைய 7 தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். கேட்ட மாத்திரத்திலேயே ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பதாக சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக நாம் ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி. எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே,
ஆயிரும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களை உம்முடைய நலன்களால் நிறைத்திருக்கிறேன். சிறப்பாக எங்களை வழிநடத்தப் போகின்றேன். நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து எப்பொழுதும் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவரது ஆசீர் உங்களோடு நிறைவாக இருக்கிறது. வாருங்கள், அன்னையினது ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, கன்னியாகிய புனித அன்னை மரியாள் எங்களுக்கு பாதுகாவலியாக தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அவருடைய பாதுகாப்பிலே வாழுகின்ற நாங்கள் அவர் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அத்தனை காரியங்களையும் உம்முடைய கிருபையினால் எங்களது வாழ்க்கை மீது நீர்தாமே பொழிந்தருள வேண்டும் என்று சிவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். தலை வணங்கி அன்னையின் ஆசிரை பெற்று செல்வோம். அன்பின் உள்ளங்களை, அன்னையினது ஆசீரோடு இன்றைய நாளை ஆரம்பிக்கின்றீர்கள். ஆண்டவரது ஆசீர், அன்னையினது ஆசீர் நம்முடைய வாழ்க்கை மீது ஆசீர் மேல் ஆசீர். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை மகிழ்வையும் சிறப்பையும் நிறைவாக கொடுக்கும். இதை வாழ்க்கையில் உறுதியாக நம்பிக்கொள்வோம். நம்புவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னமும் அதிகமான சிறப்பையும் செழிப்பையும் கண்டுகொள்ளும். May God bless you. Take care and see you all tomorrow.
எந்தன் தாய் மரியே அருளின் நிறையூற்றே என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. அன்னையே ஓ அன்னையே வாழும் நாட்களெல்லாம் உந்தன் துணை வேண்டும். எந்தன் தாய் மரியே பரிவு ஜெபம் வேண்டும். பல கோடி மக்கள் தாய் மரியே கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். பல கோடி மக்கள் தாய் மரியே கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன். அன்னையே எந்தன் தாய் மரியே அருளின் நிறையூற்றே என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. எல்லாமே இங்கு பயமாக உண்டு, அம்மா உன் துணை வேண்டும். உலகத்தை அழிக்கும் நோய்க்காட்டை அழிக்க உன் பாதம் சரணடைந்தோ. அம்மா மரியே பரிந்து பேசும் உம் மகன் இயேசு கருணை வேண்டும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அவராலே எல்லாமாகும், அவர் தொடுதலில் சுகமடையும். அன்னையே எந்தன் தாய் மரியே அருளின் நிறையூற்றே என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே. உலகாளும் தேவனை உம் வயிற்றில் தாங்கும் பாக்கியம் பெற்றவரே. உம் மக்கள் நாங்கள் அன்றாடம் உம்மை நெஞ்சார வணங்குகின்றோம். அம்மா நன்றி உமக்கு நன்றி, எம்மை எண்ணும் உமக்கு நன்றி. எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். எமக்காக மகனை தந்தீர், வலி தாங்கி வழி திறந்தீர். அன்னையே எந்தன் தாய் மரியே அருளின் நிறையூற்றே என்னையே உந்தன் அருட்கரத்தில் என்றும் வைத்திடுமே.